ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சுதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு மதிய லஞ்சுக்கு, அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸு ப்ளஸ் பசங்களோட விளையாடுறது, இதெல்லாம் தான் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் குதிரைவாலி அரிசி ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணி தெளிகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ காலையில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த குதிரைவாலி அரிசி வச்சு ஒரு தயிர் சாதம். ஸோ காலையில் இந்த தயிர் சாதம் இல்லை சாம்பார் சாதம் சாப்பிடும்போது பிரைன் இன்னுமே ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிறது ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆன ஒன்று. ஸோ காலையில் இந்த மில்லட் வச்சு ஒரு தயிர் சாதம் பண்ணலாம். ஸோ அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா சீரகம், வெங்காயம் போடுறேன். ஸோ வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த தயிர் சாதம் ஓரளவுக்கு சூடாக தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் நான் வெங்காயம், இஞ்சி போட்டிருக்கேன். கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் ஃப்ரூட் சேர்க்க போகிறதுனால நட்ஸ் எதுவுமே சேர்க்கலை. இதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை போட்டாச்சு. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் குக் பண்ண வச்சுருந்தோம். ஒரு 3 விசில், அதாவது ஒரு கப்பு நான் குதிரைவாலி எடுத்ததுனால 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா குலைவாக இருந்தால் தான் தயிர் சாதம் நல்லா இருக்குங்கிறதுனால 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதை நல்லா குழச்சி வச்சுருக்கேன். இப்போ சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு தயிர் சாதத்தில். ஸோ பட்டரும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ தாளிப்பு கொட்டிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். அதாவது நான் மாதுளை சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேப்ஸு அந்த மாதிரி எந்த வகையான ஃப்ரூட்ஸும் நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குது. காலையில் அரிசி மாவு, அதாவது இட்லிக்கும் தோசைக்கும் மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மில்லட் வச்சு கொடுக்கறதுனால இன்னும் ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அத்திப்பழம் ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஸோ தயிர் சாதம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும்போது இன்னுமே வயிறு ஃபில் ஆகிற மாதிரி இருக்காது. பட் மில்லட்டுங்கிறதுனால நல்லா ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். பட் அதோட ஒரு சின்ன கப் நம்ம ஃபிக் ஜூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்ஃபில் ஆகிடும். இதுக்காக நான் அத்திப்பழத்தை அந்த மேலே இருக்கிற அந்த காம்பு மட்டும், அந்த ஸ்டாக் பார்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிருக்கேன். தோலோடு போட்டிருக்கேன். ஸோ எப்பயுமே அத்திப்பழம் போடும்போது நீங்கள் நல்லா கழுவிட்டு தோலோடு போட்டு ஜூஸ் குடிங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இதோட கொஞ்சமாக பால், நாட்டு சக்கரை போட்டு அடித்து வச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. குதிரைவாலி தயிர் சாதம் ப்ளஸ் ஃபிக் ஜூஸ், இது 2 குடித்தா ஓவர். அவ்வளோதான், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மதியத்துக்கான ரெசிபி ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே பாசிப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை லேசாக வறுத்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய், தண்ணி, மஞ்சள், அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. ஸோ அது வேகிற கேப்பில் நான் இந்த பாவக்காய் ஸ்டஃப்டு பாவக்காய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே இருக்கிற விதையும் அந்த மேலே இருக்கிற தோலையும் லேசாக சீவி இதை மாதிரி இந்த தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை தான் உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே ஸ்டஃப் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்டஃபிங்கு இது தான். ப்ளஸ் இதோட சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், எல்லா பாவக்காவையும் இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சாச்சு. இதை நீங்கள் பெரிய பாவக்காவிலையும் செய்யலாம். ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த பருப்பு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி விதையை நல்லா இடிச்சிட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறமா வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிற போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான பாசிப்பயிறு கடையலும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அண்ட் இதை நீங்கள் சப்பாத்திக்கு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ இதில் கொத்தமல்லி, அந்த இடித்த கொத்தமல்லி போடும்போது இன்னுமே ரொம்ப ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும். இல்லை உங்ககிட்ட அந்த கொத்தமல்லி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம், மல்லித்தூள் கூட போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதில் தேவையான உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் தாளிப்பு வேணும் அப்படின்னா இந்த வெங்காய வடகம் இருந்துச்சுன்னா தாளித்து கொட்டிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம பாவக்காய்க்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சமாக சீரகம், அப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த நம்ம ஏற்கனவே கீறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெளித்தோலும் அப்புறமா அந்த விதையும் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த பாவக்காய் வந்து ஸ்டஃபிங் பண்ணும்போது இந்த விதை இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது நட்ஸோ இல்லை தேங்காய் இந்த மாதிரி வந்து ஸ்டஃபிங்கும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி அந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணலாம். இல்லை உடச்ச கடலையை வந்து நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணலாம். இல்லை வறுத்த தேங்காய் அதோட உடச்ச கடலை எல்லாத்தையும் போட்டு ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் உங்கள் ஸ்டஃபிங் இருக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த விதை அந்த தோலெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணுறேன். இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி செய்யும்போது இந்த பாவக்காவோட கசப்பே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து நல்லா போட்டிருக்கேன். ஸோ தக்காளி போடும்போது அந்த கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும். ஸோ அதனால் வந்து நான் தக்காளி வந்து 3 தக்காளி போட்டு உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வந்து மசீர அளவுக்கு வேகணும். பார்த்திங்கன்னா இப்போ தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது வரமிளகா, அதாவது மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் சுருள்ற அளவுக்கு வந்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாவக்காவை நல்லா வந்து விரித்து எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே வச்சு நூல் வச்சு கட்ட போகிறோம். ஸோ ஏன் கட்டுறோம் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அதை வச்சு நல்லா வந்து நூல் வச்சு கட்டிட்டு, அதுவும் இன்னும் பெரிய பாவக்காவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு நூல் வச்சு கட்டி விட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நூல் வச்சு கட்டியாச்சு. மிச்சம் இருக்கிற ஸ்டஃபிங் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது கடைசியில் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த நம்ம ஸ்டஃபிங் மிச்சம் இருக்கிற ஸ்டஃபிங்கையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். ஒரு சூப்பரான எம்மியான பாவக்காய் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கசப்பு அவ்வளோவா தெரியாது. உங்களுக்கு ஃபைனலாக இறக்க போகும்போது கூட லேசாக வந்து வெள்ளை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய லஞ்ச் ரெசிப்பியும் முடிஞ்சது. ஸோ இந்த பாசிப்பயிறு கடையிலோட இந்த பாவக்காய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது எல்லோரும் ஒரே மாதிரி இந்த சுண்டல், இந்த லட்டு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. பட் ராகி மாவு சாப்பிடாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்க்ளூடிங் என்னோடய பையனும் சாப்பிட்றது கிடையாது. ராகி மாவுனாலே உள்ளே போகாது. ஸோ அதை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 கப்பு ராகி மாவு அண்ட் 3 கப்பு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. வச்சதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கேழ்வரகு பால் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வெறும் தண்ணி மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இதை ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ 2 மணி நேரம் கழிச்சு இப்படி தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட நல்லா வந்து அது சோக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது இதை வந்து அந்த சக்கையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே, அதாவது இந்த பால் மட்டும் வச்சு நம்ம இந்த அல்வா பண்ண போகிறோம். இது சிமிலராக வந்து நம்ம இந்த அல்வா பண்ணுவோம் பார்த்தீங்களா, கோதுமை அல்வா பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பால் எடுத்து பண்ணுறது. ஸோ இதையே வந்து நீங்கள் முழு ராகியை வந்து ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பால் எடுத்தும் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சும்மா டக்குன்னு சிம்பிளாக பண்ணுற ஒரு அல்வா தான். இதை வந்து நம்ம அப்படியே காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்கும். நம்ம வந்து நல்லா வந்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் முக்கியம். இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நான் நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் பண்ணோன்னா அதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ கட்டி ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம்.
இப்போ ஓரளவுக்கு அது கட்டி ஆன உடனே நான் 2 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லை வெல்லம் பனங்கற்கண்டு எது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை டக்குன்னு 2 கப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் இனிப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கிளற ஆரம்பிக்கிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கிளறணும். ஸோ இதுக்கு எவ்வளோ நெய் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் தான் நெய் பிடிக்கும். அதுக்கு மேலே அது நெய் இழுக்காது. ஸோ ராகி நார்மலாகவே தெரியும், எண்ணெயோ நெய்யோ அது இழுக்காது. மோஸ்ட்லி மில்லட்ஸ் எல்லாமே அப்படி தான். ஸோ இதில் வந்து அப்பப்போ நெய் போட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய சூப்பரான ராகி அல்வா ரெடி ஆகிடும். அப்படின்னா நம்மளுடைய ராகி ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யம்மி கால்சியம் ரிச் ராகி ஹல்வா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மூடில் தட்டி வச்சுட்டு ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸில் தட்டி வச்சுட்டு இதை வந்து அன்மோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பீசஸ் வந்து போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை லேசாக இளஞ்சூடாக இருக்கும்போதே கட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரொம்ப உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லேசாக இளம் சூடாக இருக்கும்போது கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு 2 நாள் இல்லை 3 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் விட்டதுனால. ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான கேமுங்க. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உடஞ்சி போன வளையலெல்லாம் சேர்த்து வச்சு அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம். ஸோ அந்த பீசஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேர் பண்ணுவோம். அதாவது ஒரு விரலால் நீங்கள் வந்து அதை வந்து பேர் பண்ணணும். அதுதான் கேம். ஆக்சுவலாக வந்து இந்த கேம் விளையாடும்போது மற்ற பீசஸோட இது வந்து டச் ஆகாமல் எவ்வளோ நுணுக்கமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேமோட ரூல். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக யோசிப்பாங்க. இதை எப்படி எடுக்கிறது, இதை வந்து எப்படி தட்டாமல் எடுக்கிறது அப்படின்லாம் யோசிப்பாங்க. ரொம்ப ஈஸியான கேமு, பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேமு. அண்ட் இன்னும் ப்ரீ ஸ்கூலர்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நல்ல கலர் டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது 2 ஒரே கலராக இருக்கிறத தான் நம்ம பேர் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும். ப்ளஸ் அதை வந்து நமக்கு அந்த கை வந்து அந்த விரல் வந்து கரெக்டாக இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து நம்ம வச்சு எடுக்கிறதுனால ஸோ நமக்கு அந்த தளர்வு இல்லாமல் எழுதும்போது அந்த தளர்வு இல்லாமல் எழுதுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ், அதாவது நம்ம மறந்து போன கேம்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன்ஸு டிவி பார்க்குறத விட இது ரொம்ப நல்லது. ஹோப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். பாய்.